அதே மாரி இந்த பொருள் என்ன ஏதோ தேவையில்லாத பொருள், அப்படி ஏதோ ஒரு பொருள வாங்கி ஆகணும். பிசினஸ்க்காக வாங்கணும்னா வாங்குறோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள தான் வாங்குறோம். யோசிச்சு பாருங்க. நான் இதுவரைக்கும்ங்க நான்லாம் சோப்பு, ஷாம்புலாம் பயன்படுத்துனதே இல்லைங்க. பிரஷ், பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்ல. பார்த்ததே கிடையாது. வீடு கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிற லிக்விடு, பவுடரு, ஓகேவா? அது மாரி குக்கிங் ஆயில்லாம் நான் யூஸ் பண்றதே கிடையாது. நான் அப்படியே அடுப்புல தீச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியா இங்க யாராவது இருக்கீங்க? நான் கேட்கறேன். இந்த மாரி ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. நான் மிஸ்டேஜ்ல சேர்ந்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. வாங்க சொல்றீங்க. இதெல்லாம் நான் வாங்கி பழக்கமே இல்ல. வாங்க சொல்றீங்களே அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஏங்க ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டே டூ டே லைஃப்ல வெளிய வேற ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கிட்டு இருக்கோங்க. கடைய மாத்தி வெஸ்டேஜ்ல வாங்க போறீங்க. ஏதோ ஒரு பிராண்ட் வாங்க போறதில்ல. நீங்க வெளிய ஏதோ ஒரு பிராண்ட் அன்னோன் பிராண்ட் வாங்கி யூஸ் பண்றீங்க. வெஸ்டேஜ்ங்கிற ஒரு பெரிய பிராண்ட் 21 வருஷமா கம்பெனி நின்னு பண்ணிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட பிராண்ட் வாங்குறீங்க. குவாலிட்டியான தரமான பொருள் இது. பொருள்ல 1% கூட குறை சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கம்பெனி குடுத்து இத்தன பேரு, இத்தன வருஷமா இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணி மனிதர்கள் வெல்த்தியா இருக்கிறாங்க. இங்க எக்ஸாம்பிள் காட்ட முடியும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மத்த சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில்ல அ எ 20 வருஷத்துக்கு மேல வந்து பயன்படுத்தி உயிரோட இருக்கிறாங்க. நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்கன்னு காமிக்க முடியுமா 4 பேர? எவ்வளவு நோய் நொடியோட எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சரி ஓகே. அதனால வந்து வெஸ்டேஜ்ல வந்து உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ வந்து கன்சியூம் பண்ணுங்க. தயங்காம வாங்குங்க.